ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரு டம்ளர் ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜீரா அப்படி இல்லைன்னா ஜீரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அற்புத சமையல் பொருள் ஒரு மிக முக்கிய மூலிகையாக இருக்குது. நமது சமையலறையில் எப்பயுமே கிடைக்கக்கூடிய ஜீரகம் உணவோட சுவையை கூட்டுறதை தவிர பல மருத்துவ பயன்களை தன்னுள்ள வச்சிருக்குது. ஜீரகத்தை ஒரே இரவில் தண்ணியில் ஊற வச்சு ஜீரக தண்ணியாக நம்ம குடிக்கிறப்ப அது நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகளை தருது. அது என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? ஆரோக்கியமான இளமையான சருமத்தை பெற ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணியில் கால்சியம், பொட்டாசியம், மாங்கனீஸு, செலினியம் இது மாதிரியான தாதுக்கள்லாம் நிறைய இருக்குது. சருமத்தை புத்துணர்ச்சியோடு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உங்களோட சருமத்தில் தெளிவான ஆரோக்கியமான பளபளப்பை பெறுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரக தண்ணியில் ஏராளமான அளவு விட்டமின் இ சத்து இருக்குது. இது முன்கூட்டியே வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கூட கொண்டிருக்குது. வழக்கமாக ஒரு கிளாஸ் ஜீரக தண்ணியை குடிக்கிறதுனால உங்களோட சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை கூட தாமதப்படுத்திக்கலாம். டிப்ஸ்: மஞ்சள் மற்றும் ஜீரக தண்ணி கலந்த கலவையை முகத்துக்கு ஃபேஸ் பேக்காக நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும். இதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். மாதவிடாயை ஒழுங்குபடுத்துறதுக்கும் பாலூற்ற தாய்மார்களுக்கும் ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலான பெண்கள் தங்களோட வாழ்க்கையில் சில நேரங்களில் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகளை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்குது. இது ரொம்ப மன அழுத்தத்தை கூட ஏற்படுத்திடலாம். ஜீரக தண்ணியை ஒரு சுழற்சி முறையில் ஒழுங்குபடுத்தி நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது கர்ப்பப்பை சுருங்குவதை தடுத்து பொதுவாக கர்ப்பப்பையில் இருக்குள்ள அந்த கெட்ட ரத்தத்தை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரகத்தில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து கர்ப்பிணிகளுக்கும் பாலூற்ற பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பானம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாலூட்டி சுரப்பிகளில் பால் உற்பத்திக்கு இது உதவுது. குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த ஜீரக தண்ணி மூலமாகவே கிடைக்கும். டிப்ஸ்: ஜீரகத்தோட வெந்தயத்தை வேக வச்சு தண்ணீரை நல்லா வடிகட்டிட்டு குடிச்சிட்டு வந்தோன்னா ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனைகள், செரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல சீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரகத்தில் பொட்டாசியம், இரும்பு சத்துலாம் நிறைய இருக்குது. இது நம்மளோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளும் நோய் தொற்றுக்களை உண்டாக்கும்ல, அந்த பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது தவிர ஜீரகத்தில் மெக்னீஷியம், கால்சியம் இது மாதிரியான நிறைய சத்துக்களும் இருக்குது. ஏராளமான விட்டமின்கள், அதாவது விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சிலாம் இருக்குது. இது எல்லா சத்துக்களும் தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச ஜீரகத்தில் நைட்டே ஊற வச்சு ஜீரக தண்ணியை நம்ம குடிக்கிறப்ப அதோட பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும். டிப்ஸ்: பச்சை அப்படி இல்லைன்னா முழு ஜீரகத்தை நம்ம அப்படியே பயன்படுத்தணும். வறுத்த அப்படி இல்லைன்னா பொடியாக பயன்படுத்தணும்னா அதில் சில ஊட்டச்சத்துக்களை கூட நம்ம இழக்கலாம். ஜீரக தண்ணி போடுறப்பையும் பச்சையான முழு ஜீரகத்தை அப்படியே போடுங்க. செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துறதுல ஜீரக தண்ணி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரக தண்ணி இருக்குல்ல, அது உங்களோட வயிற்றோட ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்தக்கூட உதவுது. இது உங்களோட வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்தும். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் இது மாதிரியான சேர்மங்களை சுரக்கிறதுக்கும் ஜீரக தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்லீரலில் பித்த அமிலங்களோட உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது. கொழுப்புகளோட செரிமானத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துது. அஜீரணம், வீக்கம்,
அமிலத்தன்மை இது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுபட உதவுது. ஏன்னா இதில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள்லாம் இருக்கு. டிப்ஸ்: ஜீரக தண்ணியில் எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம குடிக்கிறது வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகளை கொண்டது இந்த ஜீரக தண்ணி. ஜீரக தண்ணியில் தைமோகுவினோன் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ஜியிலிருந்து பாதுகாக்குது. ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்துக்கும் ஜீரக தண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜீரக தண்ணியில் இருக்கக்கூடிய அலர்ஜி எதிர்ப்பு விளைவுகள் இருக்குல்ல, இது வயிற்று வலி, வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இது மாதிரியான பிற நிலைமைகள் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கு உதவுது. அதோட ஸ்பாஸ்மோட்டிக் அப்படிங்கிற எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைக்க உங்களோட மாதவிடாய் காலத்தில் நீங்கள் சீரக தண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிப்ஸ்: வெதுவெதுப்பான ஜீரக தண்ணியை குடிக்கிறது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் ஜீரக தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.